வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். அதனால சார் இரண்டு வினைச்சொற்கள் அப்படின்னா ஒரு சொல்லும் பொருளும் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த சொல்லோட பொருள் கேட்கல, அந்த சொல் வினைச்சொல்லு, அந்த வினைச்சொல்லை பொறுத்து ரெண்டையும் வேறுபடுத்தி ஒரு சென்டென்ஸா அமைக்க சொல்லி கேட்பாங்க. ஒவ்வொரு மாடல் இருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கிடையாது. இப்பதான் புதுசா கேட்டுக்கிறாங்க. இரண்டு வினைச்சொற்கள் வேறுபடும். இதை நம்ம புக்கில் உட்காந்து என்ன செய்ய முடியாது, தேடி தேடி படிக்க முடியாது. பட் என்ன கேட்டாலும் இதுதான் சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதான் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் ரிப்பீட்டட், ஆப்ஷன் எல்லாமே மாறி மாறி வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்துள்ளது. வினை செயல் இருக்கணும். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஸ், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் அப்படின்னு கேட்டாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் வருவான் தப்பு, இன்னும் வருகிறான் தப்பு, இன்னும் வரமாட்டான் தப்பு, வரவில்லை. இந்த ஒண்ணுதான் செகண்ட் லைன். அப்போ கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நமக்கு வரவில்லை அப்படிங்கிறது இங்க மட்டும்தான் வரும். அப்போ என்னது, கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, இன்னும் செயல் அவன் என்ன முடியல, இன்னும் வரவில்லை, இனிமேதான் வரணும். அப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான. குவிந்து குவித்து. குவிந்து அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக். எப்படி ஒரு கோயில் அன்னதானம்னா மக்கள் அலுவலரும் குவிந்தனர். குவித்து அப்படின்னா மாணவன் வெற்றி கிளை குவித்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, வெற்றி கனியை குவித்தான். அப்போ குவிந்துங்கிறது ஆட்டோமேட்டிக், குவித்துங்கிறது நம்ம குவிக்கக்கூடியது. அந்த மாதிரி சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள். ரெண்டுமே குவிந்த. நமக்கு என்னது தப்பு, குதித்த அப்படி குவித்துன்னு வரணுமே தவிர தப்பு. அடுத்து பாருங்க, சந்தையில் குப்பையை அள்ளி குவித்து வண்டியில் குவிந்தது தப்பு. வண்டி குவிந்தது கிடையாது. சந்தையில் குவிந்து வைத்த பொருளை குப்பையை வண்டியில் குவித்தது, வண்டி குவித்தது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக் செய்யாது, ஒரு ஆள் செயல்படணும். அப்போ சந்தையில் குவிந்த குப்பை, இது ஆட்டோமேட்டிக்கா குவியக்கூடியது. குப்பை, குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர், ஆட்டோமேட்டிக் யாராவது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குவித்து வைத்தனர், ஒரு ஆள் இன்வால்மெண்ட். இது எப்போதுமே ஆட்டோமேட்டிக். ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்போதுமே ஆட்டோமேட்டிக் வரும். இதுல ஒரு ஆள் இன்வால்வ்டு வருவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து. பணிந்து கீழ்ப்படிதல், இது ஆட்டோமேட்டிக். பணித்து டேய் செய், அது பாவம். பணிந்து அப்படின்னா கீழ்ப்படிதல். பணிந்து அப்படின்னா கட்டளை இடுதல், அடுத்தால் ஒரு இன்வால்வ்டு. இது ஆட்டோமேட்டிக், நமக்கா தோணணும். இது இன்னொருத்தர் கட்டளை இடுதல். அப்ப பாருங்க, பெரியோரிடம் பணிந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார், இன்னொருத்தர் கட்டளை இடுதல். ஸோ இன்வால்வ்டு ஆட்டோமேட்டிக். அப்போ ஆப்ஷன் ஏவே கரெக்டா தான் இருக்கு. இறைவனிடம் பணியாதவர்கள் பணித்தனர் தப்பு. யார் பணித்தனர்? பணியாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். எனக்கு இங்க ரெண்டுமே வரணும். பணிந்தால் படிப்பறிவு வளரும், ரைட்டு. பணிந்தால் ஓகே, பணித்து எங்கே? அப்போ ஆன்சர் ஏ மட்டும் கரெக்ட். அடுத்து பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஒண்ணு என்னது, மாறு ஆட்டோமேட்டிக், மாற்று. ஒண்ணு நீ மாறு, இல்ல உன் பொண்டாட்டிய கரெக்ட் மாத்து அப்படி சொல்லும்ல. மாறு மாற்று. நீ மாறு நல்லவனா, இல்லைன்னா அவங்க நல்லவங்களா மாத்து. ஸோ இது ஆட்டோமேட்டிக், இது இன்வால்வ்டு. நீ யாராவது ஒரு ஆள் மூலியமா தான் மாற்ற முடியும். அப்ப பாருங்க, மாறுபாடு அறிந்து மாற்று தப்பு, ரைட்டா? அடுத்து பாருங்க, மனிதராக மாறு நீ, மற்றவரையும் மாற்று அடுத்தவரையும், இன்வால்வ்மெண்ட். மனிதராக ஆட்டோமேட்டிக். மாறுபாடு அற்ற சமூகமாக மாறு, ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான். மாறு வரக்கூடாது எனக்கு. அடுத்து மனிதராக மாறு தப்பு. அப்ப ஆன்சர் பி மட்டும் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, சேர்ந்து
ஆட்டோமேட்டிக். சேர்த்து வைக்கிறது ஒரு ஆள். அப்போ மாணவர்கள் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஆசிரியர் சேர்ந்து வைத்தனர் இதுல வராது பாருங்க. சேர்த்து தப்பு பாருங்க. ஆசிரியர் சேர்ந்து வைத்தார், மாணவர்களை சேர்த்து சண்டையிட்டனர். இது மீனிங்கே கொடுக்கல. மாணவர்கள் சேர்த்தார்களா கிடையாது. அப்போ ஆன்சர் பி மட்டும்தான் கரெக்ட். சேர்ந்து சண்டையிட்டாங்க, ஆசிரியர் அவங்க ரெண்டு சண்டை போடாங்கடா அப்படின்னு சேர்த்து வச்சாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து, ஒரு தொடரில் இரு வினைகள் அமைத்து எழுதுக சரியான தந்திருக்கு. என்னது? விரிந்தது ஆட்டோமேட்டிக். மலர் விரிந்தது, இது விரித்தது. புரியுங்களா? ஒன்னு ஆட்டோமேட்டிக். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்தது கிடையாது. இந்து வந்தாலே விரிந்தது. மயில் தான் தோகையை விரித்தன. மயில்கள் அப்படின்னா தான் இங்க வரணும். அப்போ விரித்தது தப்பு. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. கரெக்ட், ஆட்டோமேட்டிக். பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஆப்ஷன் பி கரெக்ட். அப்போ இது எல்லாமே தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பணிந்து பணித்து. பணிந்துனா ஆட்டோமேட்டிக், பணித்துனா கட்டளை. பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன், கட்டளையிட்டவுடன். மாணவன் பணிந்தான். இது கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன். ஆசிரியர் கீழ்ப்படிந்தார், தப்பு. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணியாததால் பணித்தான். ரெண்டுமே பணி, தப்பு. மணி வகுப்புக்கு வர பணிந்து கீழ்ப்படிந்து ஆசிரியரை பணித்தான். மாணவன் எப்படி ஆசிரியர் கட்டளையிடம் முடியாது. அப்ப ஆன்சர் ஏ மட்டும்தான் கரெக்ட். சிக்கு நமக்கு பார்க்கும்போது பணியாததால் வகுப்புக்கு வர ஆசிரியர் பணியா வரல, ரைட், ஓகே. பட் பணியாதும் கிடையாது, எனக்கு பணிந்து தான் தேவை. அதனால நான் சியும் கொடுக்க முடியாது. அடுத்து பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. அதே பணிந்துனது கட்டளை இடுதல். பணித்து புரியுங்களா? அப்போ கட்டுப்படுதல் அப்படின்னா கீழ்ப்படிதல். இது உத்தரவிடுதல், ஆணையிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆமோதித்தலும் கரெக்டு தான், இல்லங்களை. பட் ஏற்றுக்கொள்ளுதல் தப்பு. பணித்து எதிர்த்தல் தப்பு, அதுதான் மேட்ரு. கட்டளையிடுதல் தப்பு, அதனால தப்பாகுது. ஆன்சர் பி மட்டும் கரெக்ட். அடுத்து பாருங்க. அதே இரு வினைகளின் பொருள் வேறுபடுதல். பணிந்து பணித்து சரியான வாக்கியம். தாயின் பாதம் பணிந்து கீழ்ப்படிந்து ஆசி பெற்றான். அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார், கட்டளையிட்டார். கரெக்ட். செகண்ட் என்ன தப்பு பாருங்க. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு பணிந்தார், தப்பு. அவர் கீழ்ப்படிந்தார் கிடையாது. தாயின் பாதம் பணித்தார், தப்பு. தாயின் பாதம் பணித்து, தப்பு. அதிகாரிகள் பணிந்தார், தப்பு. இயலவில்லை, தப்பு. அடுத்து பாருங்க. இரு வினைகளின் வேறுபாடு. சூரியன் டேஸ் நேரத்தில் நான் பொருளை டேஸ் வைத்தேன். அப்போ சூரியன் ஆட்டோமேட்டிக் சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். சாதாரண கொஸ்டின். மறைத்து. ஆப்ஷன் ஏதான் கரெக்ட். அடுத்து வினைகளின் பொருளை கண்டறி. அதே பணிந்து நடந்தால் உயர்வு வரும். அப்போ ஓகே, பணிந்து நடந்தால் உயர்வு வரும். பட் பணித்து பத்தி சொல்லலையே, அப்போ தப்பு. ஒற்றுமையே உயர்வு, தப்பு. பணித்தலும் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள், தப்பு. இது பணிதல் அப்படிங்கிறது கீழ்ப்படிதல், பணித்தல் அப்படிங்கிறது வேறு சொல், வேறு மீனிங். மன்னன் வேலை செய்ய பணித்ததால் கட்டளையிட்டதால் மக்கள் பணிந்து கீழ்ப்படிந்து வேலை செய்யணும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 12 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிய. அழித்து அழிந்து. ஒருத்தர் அழிக்கிறா, அது ஆட்டோமேட்டிக்கா அழியுது. மரங்களை இது வந்து என்னது ஆட்டோமேட்டிக். அழிந்துனாலே ஆட்டோமேட்டிக். இது ஒருத்தர் யாரா இன்வால்வ். மரங்களை அழித்ததால், ஒருத்தர் அழித்ததால் மனிதன் ஆட்டோமேட்டிக்காவே அழிந்தான். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க மரங்கள் அழித்ததால். அழித்தது கிடையாது, மரங்களை கரெக்ட். மரங்கள் அழித்ததால் தப்பு. அழிந்ததால் வரும், மனிதன் அழிந்தான். மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான். எனக்கு என்னது தப்பு. மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழித்தான் தப்பு. அழிந்தான் கரெக்ட். 13 பணிந்து பணித்து. பணிந்துன்னா சொல்லியாச்சு, கீழ்ப்படிதல் பணித்து. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார். இங்கேயும் பணிந்து, இங்கேயும் பணிந்து தப்பு. பெரியோரை பணித்து தப்பு. வணங்கிய பின் பணிவிடை செய்ய பணித்தார். ரெண்டும் பணித்தார் தப்பு. பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிந்தார். இங்கே இது வரணும், இங்கே இது வரணும், இப்படி மாத்தி வரணும் தப்பு. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார், கட்டளை இட்டார். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சேர்த்து சேர்ந்து. ஒருத்தர் சேர்த்து வச்சது, இது ஆட்டோமேட்டிக். சேர்த்து வைத்த பொருளை இங்க சேர்த்து தான் வரணும், தவிர சேர்ந்து வராது. சேர்ந்து தேடினர் இங்கதான் வரணும். இப்போ 1 தவறு. அதே பாருங்க 2 சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர், 2 சரி. 3 சேர்ந்து வைத்த பொருளை கிடையாது, சேர்த்து வைத்த பொருளை சேர்த்து தேடின கிடையாது, சேர்ந்து தேடினர் தப்பு. சேர்ந்து அப்படின்னு தான் வரணும். அதனால ஆப்ஷன் செகண்ட் ஒன் கரெக்ட். இரு வினைகளின் வேறுபாடு தவறான தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். தவறான தொடர். ஒண்ணு நீங்கு நீக்கு. ஒண்ணு நீ நீங்கு, இல்லைன்னா இன்னொருத்தர நீக்கு அப்படிங்கிறோம். பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீ நீங்கு. கரெக்ட் தானே? பெயரை நீக்கிய விட பள்ளியை விட்டு நீங்கிற வேண்டிய நீயே நீக்கலாம். இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு இன்னொருத்தர். அப்ப இதுவும் கரெக்ட். தவறான பதிவுகள் நீங்க வேண்டுமென்றால் நினைத்து நீக்கிவிட்டேன். வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன். தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் புரியுதுங்களா? அதனால நீக்கிவிட்டேன். என் பெயரை நீக்க நினைத்தால், நீங்க நினைந்தால், புரியுங்களா? நீக்கணும்னு நினைத்தால் நீங்கு தப்பு. ஸோ அப்போ சி மட்டும்தான் தப்பு. அந்த சென்டென்ஸே முடிவு பெறல. நினைத்தால் நீங்கு. என் பெயரை நீக்க நினைத்தால் நீ பள்ளியை விட்டு நீங்க அப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கோம்ல, எதுவுமே கொடுக்கல. அதனால ஆப்ஷன் சி மட்டும் தவறு. 16 அப்போ அங்க தவறானதான் கேட்டிருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கணும். கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு. சேர்ந்து சேர்த்து. சேர்ந்துன்னா ஆட்டோமேட்டிக், சேர்த்துன்னா ஒருத்தர். ஒன்று சேர்ந்து வீட்டை கட்டினர். கரெக்ட் தான். சேர்ந்து ஓகே. சேர்த்து எங்க? ஆன்சர் சொல்லல. அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினார். கரெக்ட். பட் சேர்ந்து எங்க? அனைவரையும் சேர்த்து ஓகே. சேர்ந்து எங்கே? சொல்லவே இல்லை. சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாத. ரைட்டு. சேர்ந்து எங்கே? ரெண்டுமே வரணும் எனக்கு. அப்போ அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினார். இங்கதான் என்ன இருக்கு? சேர்ந்து இருக்கு, சேர்த்து இருக்கு. அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்து 17 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. புதைந்து. மண்ணில் நீயா புதைந்து, இன்னொருத்தர புதைத்து. அப்போ ரவில் மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். ஆட்டோமேட்டிக். புதைந்துனாலே ஆட்டோமேட்டிக். புதைந்த பொருளை புதைத்து வைத்தல் சரி. புதையலை கண்டு மறைத்து வைத்தல், அந்த வார்த்தையே இல்லை. புதையலை கண்டு மகிழ்ந்தான். ரவி புதைத்த புதையலை மறந்தான் தப்பு.
அப்போ ஏ மட்டும் கரெக்ட். அடுத்தது பாருங்க 18. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. நெற்கதிர்கள் டேஸ் நிலத்தில் கரும்பு டேஸ். நெற்கதிர்கள் விளைத்த நிலத்தில் கரும்பு விளைந்தனர். தப்பு. அப்போ ஒன்று உற்பத்தி, இன்னொன்று இது. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக், இது உற்பத்தி. அப்போ என்னது? கரும்பு விளைந்த நிலத்தில், கரும்பு ஆட்டோமேட்டிக் விளைந்த நிலத்தில், ஆட்டோமேட்டிக் கரும்பு விளைவித்தனர், இன்வால்வ்டு விளைவித்தனர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 19. அதே சேர்ந்து சேர்த்து. சேர்ந்துனா ஆட்டோமேட்டிக் சேர்த்து. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். ஓகே. சுற்றத்தார் சேர்த்து வாழ்ந்தனர். தப்பு. சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். இது இருந்தாலும் இது தப்பு. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவனை மனைவி சேர்ந்து வைத்தனர், சேர்த்து வைத்தனர். இது தப்பா இருக்கு இந்த இடத்துல. அடுத்து நான் 4th பாருங்க. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்ந்து, சேர்ந்து இங்க தப்பு. சேர்ந்து வாழ்ந்தனர் வரணும். அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட் 19. அடுத்து பாருங்க 20. ஒண்ணு நீ மாறு, இல்லைன்னா அடுத்தவனை மாற்றும். சொல்லும்ல, மாறு ஆட்டோமேட்டிக், இன்னொன்னு மாற்று. அப்ப பாருங்க, மறைமலடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு, எழுதுமாற்று கிடையாது, எழுதுமாறு வழிகாட்டினார். தப்பு. வழிகாட்டி மாற்றினார், எழுதுமாற்று கிடையாது. அடுத்து மறைமலடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாறினார் கிடையாது, மாற்றினார். தப்பு. மாற்றினார். இந்த ரெண்டு இருக்கக்கூடிய பாருங்க, மறைமலடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 4th தூய தமிழில் எழுதுமாற்று தப்பு. ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 21. விலை. விலை விலைன்னா பொருளின் மதிப்பு. இன்னொரு விலை விளைவித்தல். அப்போ பொருளின் மதிப்பு, விளைவித்தலுக்கு பேரு உண்டாக்குதல். விளைவித்தல். தக்காளி விளைவித்தல், கரும்பு விளைவித்தல், அதுக்கு பேரு உருவாக்குதல். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து உரி அப்படின்னா என்ன? உரின்னா நீக்கு, கலற்று, தோல் உரித்தல். தோல் உரித்தல் சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் கலற்று அல்லது நீக்கு அப்படி சொல்லுவோம்ல, கலற்று அல்லது நீக்கு. இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா, உரி அப்படின்னா இந்த புளிச்சான பானை, இந்த மண்பானை மாதிரி இருக்கக்கூடிய உரி மாதிரி செஞ்சு அது மேல கெட்டி தொங்க விடுவோம். இதுல பானையை வைப்போம். உரி. அப்போ ஒரு நார்னால, துணினால கெட்டி தொங்க விடுறதுக்கு பேரு தான் இந்த உரி. இந்த உரி உரித்தல் சொல்லக்கூடியது கலற்று. அப்போ தூக்கி தொங்க விடுறதுக்கு பேரு தூக்கு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கலல்லாம் வயன் அப்படின்னு படிச்சிருப்போம், சரியா? கலல்லாம் அணிகலன் அப்படிலாம் படிச்சிருப்பீங்கல்ல. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறி. பணிந்து பணித்து. இறைவனை பணிந்ததால், பணித்ததாலா? தப்பு. இறைவனை பணிந்ததால் பெற்றோர் பணித்தனர். தப்பு. ரெண்டுமே தப்பு. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். கரெக்ட். பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர். தப்பு. பணிந்து சென்றால் இறைவனை பணியலாம். இறைவனை பணிய முடியுது, இறைவனுக்கு
பணிந்து சென்றால் இறைவனை பணியலாம். எனக்கு பணித்து வேணுமே, அப்போ போர்த்து ஒன்றும் தப்பு. ஆன்சர் பி மட்டும் கரெக்ட். அடுத்து இறை வினைகளின் பொருள் வேறுபாடு, அதே தான் கொடுத்துருக்காங்க. மாறு அடுத்தவங்களை மாற்றி, எதை மாற்றான்? மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டான். மாறி வந்தவர் பரிசு பெற்றவுடன் மாற்றி கொண்டனர். மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றி கொண்டனர். எதை மாற்றி கொண்டனர்? தப்பு. வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார். வேடம் மாற்றிக்கொண்டு தப்பு. மாறி மாறி வந்தவர்கள் பரிசை மாற்றினர். மாறு வேடத்தில் வந்தவர், மாறு வேடத்தில் வந்தவர் பரிசை பெற்றனர், எதுவும் தப்பு. வேடத்தை மாற்றினாலும் பரிசை மாற்றினார் பெயர். அப்ப ஆன்சர் 24க்கு ஏ. 25 ஒரு தொடரில் இணை வினைகளின் அமைத்து எழுதுக. மலைக்காற்று விஷயத்தில் பூவின் இதழ்கள், மயில் ஏற்கனவே பார்த்தன, பூவின் இதழ்கள் விரிந்தன, இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. ஆன்சர் சி. அடுத்து 26 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தினான். இது இன்வால்வ்டு. உணர்ந்த ஆட்டோமேட்டிக். இது மாணவர்களுக்கு உணர்த்தினா சென்றான். உணர்ந்த மாணவன் உணர்த்தி சென்றான். ஆப்ஷன் பி. அடுத்து 27 கண்ணன் டேஸ் நிலையில் பானைகளை. கண்ணன் அப்போ என்ன? வளைந்த நிலையில். கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வணைந்தான். வணைந்த கிடையாது, வளைந்த. அப்ப ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 28 குவிந்து குவித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை கண்டறி. குவிந்து குவிந்துன்னா ஆட்டோமேட்டிக், குவித்துனா தான் இன்வால்வ்டு. அப்போ குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர், இன்வால்வ்மெண்ட். பூக்களை பிரித்தும் சேர்த்தும் வைத்தனர், இந்த கிடையாது. குவியாத பூக்களை குவியாத கிடையாதுல்ல, குவிந்துதான். பூக்கள் குவிந்தும் சிதறையும் கிடந்தன. அப்ப குவிந்துன்னா குவித்து எங்க? ஆன்சர் ஏ மட்டும். அடுத்து பாருங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. திருந்து, நீயா திருந்து, இல்ல உன்னைய திருத்தணும், ஆட்டோமேட்டிக் இன்வால்வ். மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன், சரி. மனம் திருத்திய கிடையாது, மனம் திருத்திய தப்பு. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் தவிர திருந்தினேன் கிடையாது. ஆன்சர் ஏ மட்டும்தான் கரெக்ட். இப்படிதான் கொஸ்டின் இருக்கு. இரு வினைகளின் பொருள் மாறு மாறு கேட்டதே தான் கேட்கிறான். மாறு மாற்று. மாறு வேடம், மாற்று வேடத்தில் பரிசு பெறவில்லை என மனமகிழ்வு கொண்டேன். மாற காணுமே காணும். மாறு வேடமிட்டதால் மனம் மாறி பரிசு பெற்றார், தப்பு. மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றிக்கொண்டாள். மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றிக்கொண்டாள். மாறுவேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் மாறுவேடம், ரைட்டா? வேடத்தை மாற்றிக்கொண்டாள், இதுதான் கரெக்ட். சியை விட டி தான் கரெக்டா இருக்கு. வேடத்தை மாற்றி தான் பரிசை மாற்றிக்கொண்டாள் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, சரியா? வேடத்தை மாற்றிக்கொண்டாள். அடுத்து 31 பணித்து பணிந்து. முதலாளி பணித்ததும் கட்டளை இட்டதும் வேலையால் பணிந்து கீழ்ப்படிந்து. ஆன்சர் ஏ கரெக்ட். முதலாளி
பணிந்ததும் தப்பு. முதலாளி பணித்ததும் வேலையால் பணித்து தப்பு. பணிந்து. முதலாளி பணிந்ததும் வேலையால் பணித்து தப்பு. இதுவும் தப்பு. அடுத்தது பாருங்க 32. கொடுக்கப்பட்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றோடு தெரிகிறது. விரிந்தது, விரித்தது. இது அதேதான். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தன. ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். 33. இரு வினைகளின் பொருள் வேறுபடைந்து பிழையான தொகை. அடங்கு, நீயா அடங்கு, இல்லைன்னா அடுத்தவங்கள அடக்கு அப்படி சொல்லுவோம்ல. காவலர் அடக்க, திருடர்கள் அடங்கினர். காவலர் அடக்க, திருடர்கள் அடங்கினர். அடங்கினர். ஓகே. மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும். சரியா? ரைட்டு. எல்லாமே ரைட்டா தான் இருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்கான்? பிழையான தொடரை கேட்டிருக்கான். வெரி குட். கேட்டது பிழையான தொடர். அப்ப இது சரியாத்தான் இருக்கு. மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும். கரெக்டு தான். காவலர் அடக்க கரெக்டு தான். திருடர்கள் அடங்கின கரெக்டு தான். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினர். அடக்கியதால் இங்கேயும் அடங்கி இங்கேயும் அடங்கி தப்பு. ஆசிரியர் அடக்க, மாணவர் அடங்கினார். சரி. அப்ப ஆப்ஷன் சி தான் தப்பா இருக்கு. பிழை. அவன் பிழை தான் கேட்டிருக்கான். வெரி குட். அடுத்து பாருங்க 34. பொருந்திய இணைகளை தேர்ந்தெடுக்க. பொருந்து, பொறுத்து. பொருந்து, பொறுத்து. நீ ஆட்டோமேட்டிக். நல்லவரோடு பொருந்து, பொருளோடு பொறுத்து. ஆப்ஷன் பி, சி. 2 மற்றும் 3. நல்லவரோட பொருந்து ஆட்டோமேட்டிக், பொருளோடு பொறுத்து நீ வேலை செய். அந்த மாதிரி. அடுத்து பாருங்க 35. பொலிகின்ற, பொலிகின்ற. பொலினா அழகு, பொலிவுன்னு சொல்லுங்களே. அப்போ பொலிகின்ற அப்படின்னா தருகின்ற, பொலிகின்றனா சிறந்து விளங்குகின்ற. ஆன்சர் ஏ. இது சாதாரணது. அடுத்து சீரிய. சீரும் சிறப்பும் பெற்ற பெருவாழ்வு வாழ்க சீரிய பாம்பு. அப்போ சீரும் சிறப்பும் பெற்ற, பெருமை பெற்ற சீரிய பாம்பு, கோபம் கொண்ட. சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற, சீரும் சிறப்பும் பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ பெருமை பெற்ற பாம்பு, சீரிய பாம்பு, கோபம் கொண்ட பாம்பு. So answer 4th one D. ஈந்தான். ஈந்தால், ஈன்றாள். ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள். ஈன்றாள் அப்படின்னா குழந்தையை பெற்றெடுத்தாள். ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள். ஈன்றாள் அப்படின்னா குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 38. பொலிகின்ற. அதே கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல. பொலிகின்ற அப்படின்னா தருகின்ற, பொலிகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற. அடுத்து 39. இரு வினைகளின் பொருள் அறிந்து சரியான தொடங்கிய. 1 பொருந்து, இன்னும் பொறுத்து. மின் விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா. சோ அவன் மின் விசிறியை பொருத்துறான். பொருத்தி சரியாக பொருந்துள்ளதா என்று கவனி. கரெக்டு. மின் விசிறி சரியாக பொருத்தி, பொருந்தி கிடையாது, பொருத்தி உள்ளதான் தான் கேட்கணும். என்று பொருந்தி தப்பு. மின்விசிறி சரியாக பொருத்தி பொருந்தி உள்ளதா. மின்விசிறி சரியாக பொருத்தி பொருந்தி உள்ளதா. கவனி என்று கவனி. இங்கதான் தப்பு. கவனி என்று கிடையாது, என்று கவனி. பொருந்தி உள்ளதா என்று கவனி. இங்கதான் தப்பு இருக்கு. மின்விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா. ரைட்டு. சரியா? சரியாக பொருந்தி உள்ளதா அப்படின்னு கேட்கிறோம். சரியா? அடுத்து கவனி என்று பொருத்தி தப்பு. அப்போ ஆன்சர் ஏ மட்டும் தான் கரெக்ட். அடுத்து 40. என்ன? பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்தன. ஓகே. பாம்புகள் பிணைத்தன தப்பு. தாம்புகள் பிணைத்தனன்னு கேட்டிருக்காங்க. தாம்புகள் பிணைத்தன தப்பு.
தாம்புகள் பிணைத்தன. சரி. அப்ப 1ம் 4ம் சரி. அடுத்து 41 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. விலை, விலைனா அமௌண்ட் எவ்வளவு, பொருளின் மதிப்பு. இது கரும்பு விளைவித்தல், உற்பத்தியாக்குதல், உண்டாக்குதல். அப்ப ஆன்சர் 41க்கு பி விளைவித்தல். அதுக்கு பேரு உண்டாக்குதல் அப்படின்னா விளைவித்தல். 41க்கு பி. 42 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பொருந்து பாருங்க, ரிப்பீட்டட். பொருந்து பொறுத்து. பொருந்துனா ஆட்டோமேட்டிக், பொறுத்துனா செய்யக்கூடியது. பொறுத்து இருந்தால் காலம் கைவிடும். கரெக்ட் தான், பட் பொருந்து எங்க, பொருந்து இல்லை. அடுத்து விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. கரெக்ட். வேலையில் பொருந்தினால், பொருத்தினால் கிடையாது. பொறுத்தார் பொம்மையோட சம்பந்தமே இல்லை. அப்ப ஆன்சர் பி மட்டும் தான் கரெக்ட். 43 அறுத்து அருந்து. ஒன்னு அறுத்து, இன்னும் ஆட்டோமேட்டிக். கதிர் அருந்ததால், விரல் அறுத்தது. தப்பு. கதிர் அருந்து தப்பு, விரல் அருந்தது தப்பு. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது சரி, கதிர் அறுத்த போது தப்பு. அப்ப ஆன்சர் சி மட்டும் தான் கரெக்ட். 44 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. தொடுத்தல், தொடுதல். தொடுத்தல்னா என்ன, அதாவது மாலை தொடுத்தல் அப்படி சொல்லுங்களா, அந்த மீனிங். மாலை தொடுத்தல். தொடுதல்னா தேவையில்ல இடத்துல டச் பண்ணா அடி விழும்ல, தீண்டுதல். கண்ட இடத்துல என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, தொடுதல். அப்ப தொடுத்தல் அணிதல், மாலை அணிதல் அப்படி சொல்ற மாதிரி. அப்ப ஆன்சர் சி தான். அடுத்து பாருங்க 45 மறைந்து மறைத்து. ஒண்ணு நீயா மறைகிறது, இன்னொன்னு மறைத்து வைக்கிறது. பசி கண்ணை மறைத்தது. கரெக்ட் தானே. உணவு உண்டதால் பசி மறைந்தது. கரெக்ட் தான். பசி கண்ணை மறைந்தது தப்பு. உணவு உண்டதால் பசி மறைத்தது தப்பு. ஆன்சர் 1, 2 சி தான் கரெக்ட். அடுத்து 46 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். நிறைத்தனர். சோ அவன் எதுன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நிறைந்த, ரெண்டாவது நிறைத்தனர். அடுத்து பாருங்க சேர்ந்து சேர்த்து. சேர்ந்துனா ஆட்டோமேட்டிக், சேர்த்து. ஊருக்கு போய் சேர்ந்தேன். கரெக்ட் தான், பட் சேர்த்து இல்லை. அவன் தவறான வாக்கியத்தை சுட்டுக்குன்னு கேட்டிருக்கான். புரியுங்களா? அப்போ மொத்தத்துல கேட்கிறான். ஊருக்கு போய் சேர்ந்தேன். கரெக்ட். அவன் பணம் சேர்த்தான். கரெக்ட். சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால். கரெக்ட். ராமுவை பள்ளியில் சேர்த்தனர். சேர்ந்தனர் கிடையாது, சேர்த்தனர். ராமுவை பள்ளியில சேர்க்கத்தான முடியும், சேர்ந்தனர் கிடையாது. அப்போ 4th ஒன்று தான் தப்பு. அவன் பொதுவா கேட்கிறான். அப்போ ஆன்சர் 47க்கு டி. 48 பணிந்து பணித்து. பணிந்துன்னா அடங்கி, பணித்துனா கட்டளை. ஆன்சர் பி. இரு வினைகள். பஸ்ல கூட்டம் நெரிசல் பக்கத்துல இது ஒண்ணு நெருங்குதல். எப்படி நம்ம நெருன்னு ஒரு டப்பா மேல உட்காந்தோம்னா நெருன்னு நெருங்குதல் சொல்ல. இன்னொன்னு நெறினா வழி, இன்னொன்னு நெரிசல். நெரிசல்னா பக்கத்துல நெருங்குதல். ஆப்ஷன் சி. அடுத்து வெறு. வெறுன்னா அச்சம், வெறுன்னா வெறுப்பு. அவளை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுதான். அடுத்து பாருங்க 51 பொரித்தல். ஒண்ணு மீன் பொரித்தல், இன்னொன்னு கல்லில் எழுத்து பொரித்தல். ரெண்டு வித்தியாசம் தெரியுங்களா? கல்லில் எழுத்து பொரித்தல் வேற, மீன் பொரித்தல் வேற. அதாவது வறுத்தல் சொல்லக்கூடியது. கல்லல் கிடையாதுன்னா, அதனால இது கரெக்டா தானே சரிஞ்சக்கூடாது. உண்ணல் கல் உடைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, கல் உடைத்தல் கிடையாது. கல்ல எழுதுவாங்களா அது.
அடுத்து இரத்தல். இரத்தல்னா என்ன சார் அப்படின்னா யாசித்தல். இரத்தல்னா யாசித்தல், பிச்சை எடுத்தல், கையேந்துதல் அர்த்தம். பிச்சை எடுத்தல், கையேந்துதல். இன்னொன்னு இரத்தல் அப்படின்னா சாதல், மரணம். அப்ப ஆன்சர் சி. அடுத்து 53 இறங்கு. இறங்கு இறங்கு அப்படின்னா கருணை. இறங்குன்னா என்னது? கருணை. இன்னொரு இறங்குனா கீழே வா. ஆன்சர் ஏ. அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்துன்னா பணிவுடன் நடத்தல் கரெக்ட் தான். பணித்துனா கட்டளை இடுதல் கரெக்ட். அடுத்து 55 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்துன்னு கேட்டிருக்காங்க, அதை வச்சு சொன்னோம். கயல்வெளி பணித்ததால், கயல்வெளி பணிந்து பணித்து, கயல்வெளி பணித்ததால் பணிந்து படித்தால் ரைட்டு ஏத்துக்கலாம். ஆனா என்னன்னா கயல்வெளி யாரு? சாதாரண பெண். ஆசிரியர் பணிந்து கூறினார், பணிந்து கூறினார். கயல்வெளி பணித்து படித்தாள், பணிந்துதான் படித்தாள். அதுக்கு பணித்து. கயல்வெளி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார், தப்பு. அடுத்து பாருங்க, ஆசிரியர் பணித்ததால் கயல்வெளி பணிந்து படித்தாள், இங்க தப்பு. கயல்வெளி பணிந்து படித்தாள். இவருக்கு இவர் கீழ் படிக்கலாம், இவர் கட்டளையிடம். இவர் பணித்தால் பணிந்து படித்தாள் யாரு? ஆசிரியரா? அப்ப இங்க சென்டென்ஸ் முழுமை பெறல. ஏயும் டியும் பார்க்கும்போது ஃபோர்த் ஒன்று தான் கரெக்ட். அடுத்து 56 பணிந்து பணித்து. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் கரெக்ட். தலைவர் பணிந்த வேலையை கிடையாது, பணித்த வேலையை தப்பு. தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணிந்தான் கரெக்ட். தலைவர் பணிவ மாட்டாரு, பணித்து கட்டளையிடல். அப்போ 1ம் 3ம் சரி. அடுத்து பாருங்க 57 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. முதலாளி பணித்தார், தொழிலாளி கீழ்ப்படிதல். பணிந்தார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பரி, ஒரு பரி பறித்தல், அதாவது அபகரித்தல், அது கரெக்ட். இன்னொரு பரி பரிதாபம், இரக்கம், கருணை. அப்போ அபகரி, இரக்கம், கருணை காட்டு. இறங்குனா என்னது? கருணை காட்டு. அப்படிதானே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அப்ப ஆன்சர் இதுவா? இதுனா இறங்குதல், கீழே வா அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்து 59 பெரு. பெருன்னா பெரிய செயல், பேருனா மதிப்பை பெறுதல், பெரும்பேறு பெறுதல், மதிப்பு பெறுதல். ஆன்சர் ஏ. அடுத்து குவிந்து குவித்து. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, குவித்தன கிடையாது. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், ரெண்டுமே தப்பு. அமைச்சர் இது இங்க வரணும், இது இங்க வரணும். அப்படிங்கிறது அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பொருட்களை குவித்தனர். ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து 61 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து. பார்த்த கொஸ்டின் தான். மாணவர்கள் சேர்ந்தன தப்பு. மாணவர்கள் சேர்த்து விளையாடி, சேர்ந்து விளையாடி, ஆசிரியர்கள் சேர்த்தன தப்பு. மாணவர்கள் சேராமல், சம்பந்தமே இல்லை. அப்ப இதுக்கு ஆன்சர் ஏ தான். அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. புக்கிலே ஸ்கூல் புக்கில் இல்லாட்டாலும் நமக்கு ஓல்டு கொஸ்டின் வச்சு ஒரு அபிப்பிராயம் தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா குவிந்து குவித்து, பணிந்து பணித்து, மாறு மாற்று, இந்த மாதிரி வந்த வார்த்தைகள் வந்த கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வருது. ஸோ இதை நீங்க ஓல்டு கொஸ்டினை மட்டும் ரீகால் பண்ணாலே போதும், அழகா இதுல மார்க்கு எடுத்துடலாம். நன்றி.